பெரும்பாலான கட்சிகள் தமிழ்நாட்டுல வந்து பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கும் போது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து பெரியாரை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ பெரியாரை எதிர்ப்பதற்கான முக்கிய காரணம் வந்து நாங்கள் முன்வைக்கிற அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல். இப்போ எங்களுக்கு எதிரான தத்துவம் வந்து திராவிட தத்துவம். ஒரு தத்துவத்தை அழிக்கணும்னா அந்த தத்துவத்தோட வேற முதல்ல நம்ம பிடுங்கணும். ஒரு மரத்தை நம்ம வெட்டணும்னு நினைச்சா கிளை வெட்டினா மட்டும் போதாது, அது திருப்பி திருப்பி வளர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பார்க்கணும்னா அந்த மரத்தை வேரோட பிடுங்கலான்னு பார்க்குறோம். அப்போ ஒரு தத்துவத்தோட வேர் வந்து பெரியார் தான். இப்போ பெரியாரை நாங்கள் என்னைக்கு எதிர்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நாங்கள் திராவிடத்தை வீழ்த்தலாம். அந்த ஒரு காரணத்திற்காக தான் நாங்கள் பெரியாரை வந்து எதிர்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று, பெரியார் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் போராடினாரா? பெரியார் மட்டும்தான் சமூக நீதி காவலரா? பெரியார் மட்டும்தான் பகுத்தறிவாளரா? பெரியார் மட்டும்தான் நல்லிணக்கவாதியா? பெரியார் ஈவே ராமசாமி மட்டும்தான் பெண்ணியவாதியா அப்படின்ட்டு இவர் மட்டும்தான் இது எல்லாத்துக்காக போராடினார் அப்படின்ட்டு இவங்க கட்டமைக்க பாக்குறாங்க. ஆனா பெரியார் ஈவே ராமசாமி மட்டும் போராடல, அவரு போராடினார், அதை நாங்க ஏத்துக்கிறோம். அவர் மட்டும் போராடினார், அவர் மட்டும்தான் எல்லாத்தையுமே மாற்றம் செஞ்சார், அவர் மட்டும்தான் நாத்திகன், அவர் மட்டும்தான் நல்லிணக்கவாதி, அவர் மட்டும்தான் பெண்ணியவாதிங்கிறாங்க. அதை நாங்க ஏற்கல, எதிர்க்கிறோம். எதுக்காக எதிர்க்கிறோம்னா, இப்ப பார்த்தா பெரியார் வந்து எப்போ அரசியல் களத்துக்கு வர்றாருன்னா 1919 தான் அவர் காங்கிரஸ் கட்சியிலே தலைவர் ஆகிறாரு. அதன் பிறகு காங்கிரஸ்ல இருந்து வெளியேறாரு. அதன் பிறகுதான் குடியரசு, விடுதலை இது போன்ற நாளிதழ்கள்லாம் எழுதுறாரு. அது பெண்ணிய விடுதலைக்காக எழுதுறாரு. வந்து பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்குங்கிறாரு. ஆனா பெரியாருக்கு முன்பே பிராமண ஆதிக்கத்தை யார் எதிர்த்தாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் எதிர்த்தாங்க. அம்பேத்கருக்கு 3 வயது இருக்கும் பொழுதே பரையர்கண்டு ஒரு சபையை கூட்டினாரு எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன். இவர் குடியரசு, விடுதலை, இந்த ஜஸ்டிஸ் இது போன்ற நாளிதழ்கள்லாம் எழுதுவதற்கு முன்பே பரையருங்கிற ஒரு நாளிதழ வந்து எழுதினாரு. ஒரு பைசா தமிழன்கிற ஒரு நாளிதழில் எழுதினாரு அயோத்திதாச பண்டிதர். அப்ப இவருக்கு முன்பே வந்து போராடி இருக்கிறாங்க. இவரும் போராடினாருங்கிறத நாங்க ஏற்கிறோம். ஆனா இவருக்கு முன்னாடியே வந்து போராடி இருக்கிறாங்க. இப்ப இவர் மட்டும்தான் பகுத்தறிவாளர், இவர் மட்டும்தான் நல்லிணக்கவாதின்னு கட்டமைக்கும் பொழுது இப்ப தமிழ் தேசியவாதிகளாகி எங்களுக்கு என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா, வள்ளுவனை மிஞ்சிய பகுத்தறிவாளனா, வள்ளலாரை மிஞ்சிய நாத்திகனா, வைகுண்டரை மிஞ்சிய நல்லிணக்கவாதியா, அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசனை மிஞ்சிய சமூக நீதி போராளியா, பாரதியை மிஞ்சிய பெரும் பெண்ணியவாதியா பெரியார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்களுக்கு கேட்க தோணுது. இப்ப பெரியார் மட்டும்தான் சமூக நீதிக்காக போராடினார், பெரியார் மட்டும்தான் இடஒதுக்கீடு வாங்கி தந்தார்னா இப்ப தமிழ் தேசியவாதியாக எங்களுக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, அப்ப அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாண்டுட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்க தோணுது. ஏன்னா இவர் மட்டும்தான் போராடினாருன்னு கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த தலைமுறைக்கு பாருங்க, நீங்க 6வதுல இருந்து 12வது வரைக்கும் உள்ள புத்தகத்துல பெரியார் தான்ப்பா எல்லாத்துக்கும் போராடினாரு அப்படின்ட்டு கட்டமைக்கிறாங்க. அதை கட்டமைக்கிறது வந்து நாங்க தவறுங்கிறோம். அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசரும் தமிழினத்திற்காக போராடினாங்க, 1893 போராடினாங்க அப்படிங்கிறத பாட புத்தகத்துல வைங்க. பெரியாரும் போராடினாரு, இவரு விடுதலை, குடியரசு இது போன்ற நாளிதழ்கள்லாம் எழுதினாரு, இவரும் பிராமணர் அல்லாத மக்களுக்காக போராடினாரு அப்படின்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அவர் மட்டும்தான் போராடினாரு. இங்க அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு வந்து இங்க மறைக்கப்படும் போது அதை நாங்க எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்ப நான் சொன்னவங்க வந்து இவங்களும் பெரியார். இப்ப பாரதி பெரியார், எங்களுக்கு பகுத்தறிவை கற்பிச்ச வள்ளுவன் பெரியார், நாத்திகனா இருந்த வள்ளலார் பெரியார், ஒரு நல்லிணக்கத்திற்காக போராடின வைகுண்டனர் பெரியார், இவங்க எல்லாரையும் நாங்க பெரியாருன்னு சொல்றோம். நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாரையும் எடுத்து முன்வைக்கின்றோம். நாங்க எடுத்து முன்வைக்கும் போது நீ பிரிவினைவாதி, நாம் தமிழர் கட்சி பேசுறவ பிரிவினைவாதி, தமிழ் தேசியம் பேசுறவ பிரிவினைவாதி, அவன் பயங்கரவாதி அப்படின்னு கற்பிக்கிறாங்க. ஏன் பயங்கரவாதி, ஏன் பிரிவினைவாதி அப்படின்ட்டு இங்க நாம் தமிழர் கட்சி இவங்க சொல்றாங்கன்னா, தமிழர்னு பேசுறாங்க, அதனால வந்து பிரிவினைவாதி. ஆனா இங்க பெரியார் ஈவே ராமசாமி வந்து எல்லாரையும் நாங்க திராவிடங்கிற ஒரு இனத்துக்குள்ள நாங்க வந்து ஒன்றிணைக்க பார்த்தோம், அதனால நாங்க வந்து பிரிவினைவாதி கிடையாது. சீமான ஒரு பிரிவினைவாதி, சீமானை பின்பற்றுகின்ற தம்பி தங்கைகள் ஒரு பிரிவினைவாதி அப்படிங்கிறாங்க. அப்படியா இருந்தா நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் பேசுறது பிரிவினைவாதமா தெரிஞ்சா, ஐயா பெரியார் அவர்கள் காமராசருக்கு 1954 இருந்து 1967 வரைக்கும் என்ன கேட்டாரு? பச்சை தமிழனுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு கேட்டாரு. அண்ணாக்கு வாக்கு செலுத்தாதீங்க, அண்ணாதுரைக்கு வாக்கு செலுத்தினா இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் வீணா போயிடுவாங்க, அதனால நீங்க காமராஜருக்கு வாக்கு செலுத்துங்க, காமராஜர் வந்து ஒரு பச்சை தமிழருக்கு வாக்களிங்க அப்படின்ட்டு பெரியார் ஐயா அப்படி கேட்டார். இப்ப நான் பிரிவினைவாதினா எனக்கு மூத்த பிரிவினைவாதி வந்து ஐயா பெரியார் அவர்களுக்கு தான். இப்போ சீமான் மாத்தி பேசுறாரு அப்படின்ட்டு இந்த பெரியாரவாதிகளாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் மாத்தி பேசுறாருன்னா 1919 ஐயா பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இணைகிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து வெளியேறாங்க. காங்கிரஸ்ல இருந்து ஏன் வெளியேறினீங்கன்னு கேட்டா, அதுல பிராமண ஆதிக்கம் இருக்கு, முழுக்க காங்கிரஸ் வந்து பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்ட்டு, அதனாலதான் பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ காங்கிரஸ்ல பிராமண ஆதிக்கம் இருக்குன்ட்டு வெளியேறின பெரியார ஏன் பிறகு திருப்பியும் 1954 இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆதரிச்சாரு? எதற்காக பச்சை தமிழனுக்கு வாக்களிங்கன்னாரு? அப்போ பிராமண ஆதிக்கம் இருந்தது, அதன் பிறகு பிராமண ஆதிக்கம் இல்லையா? அதன் பிறகும் காங்கிரஸ்ல பிராமண ஆதிக்கம் இருக்கு.
அப்போ 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 1944 வரைக்கும் இவர் வந்து திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கிற வரைக்கும், அண்ணா தனியா கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அண்ணாவே ஆதரிச்சுட்டு இருந்த பெரியாரு, அண்ணா தனியா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்ச பிறகு அண்ணாவை ஏன் வேசி மகன்னு சொல்லணும்? அண்ணாவை ஏன் பெரியார் எதிர்க்கணும்? அப்போ என்னன்னா, தன்னை மீறி ஒருத்தங்க வளர்ந்துடக்கூடாது, தன்னுடைய கொள்கையை இங்க எவனும் எதிர்த்து பேசிடக்கூடாது. ஏன்னா அண்ணா என்ன பேசினார்னா, பெரியார் வந்து நான் பிள்ளையாரை உடைப்பண்ணாரு. அண்ணா என்ன சொன்னார்? நான் பிள்ளையாரையும் உடைக்க போறதில்ல, பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க போறதில்ல அப்படின்னு சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு அண்ணா. அப்போ தன்னுடைய கொள்கைக்கு மாறுபடுறான், இவனை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது, நம்முடைய சிஷ்ய பிள்ளையா இருந்தாலும் சரி இவனை நம்ம ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாவை எதிர்க்கணுங்கிறதுக்காக காமராஜரை ஆதரிச்சார். யார? காங்கிரஸ் ஆதரிச்சார். அப்ப மட்டும் பிராமண ஆதிக்கம் தெரியலையா? அவருக்கு பிராமண ஆதிக்கம் அதெல்லாம் அவருக்கு பெருசு இல்ல. தன்னை மீறி ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது, தன்னுடைய கொள்கையில லேசா கூட முரண்பற்றக்கூடாது. அப்படி முரண்பட்டா அவனை வந்து எந்த அளவுக்கு அவனை விமர்சிக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் விமர்சிப்பார். முழுக்க முழுக்க தன் முரண்பாடு உள்ள ஒரு நபராத்தான் இருந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நபரை இந்த 2K கிட்ஸ், இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு இவர் மட்டும்தான் சமூக நீதி காவலர் அப்படின்ட்டு கடத்தும் பொழுது அதை திருத்தி இல்ல அயோத்திதாச பண்டிதரும் இருக்காங்க, ரெட்டமலை சீனிவாசனும் இருக்காங்க, பாரதியும் இருக்காங்க, வள்ளுவரும் இருக்காரு, வைகுண்டரும் இருக்காரு, வள்ளலாரும் இருக்கிறாரு அப்படின்ட்டு அடுத்த தலைமுறைக்கு, என்னுடைய சக நண்பருக்கு கடத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளுடைய கடமை, நாம் தமிழர் கட்சியினுடைய கடமை. அதற்காக தான் அந்த பெரியாரை போன்ற உண்மைகளும் முன்னெடுத்திருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்க பெரியார் ஒழிகணும்னு சொல்லியிருக்கிறோமா? சொன்னது கிடையாது. அது அவர்களுடைய ஒரு சித்தாந்தம். என்னுடைய கருத்தை உங்களுக்கு மறுக்க எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவிற்கு உங்களுடைய கருத்தையும் நான் மறுக்க எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனா பெரியாரிவாதிகள் என்ன சொல்றாங்க? நான் சொல்றது மட்டும்தான் சட்டம், நான் என்ன நம்பி இருக்கணும் நீ அதை தான் நம்பணும், அதை நீ மறுத்தினா நீ சங்கி அப்படின்ட்டு கட்டமைக்கிறாங்க. அப்ப 1999 இருந்து 2004 வரைக்கும் திமுக அரசு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதே. அப்ப நாங்க சங்கினா திமுக அரசு மூத்த சங்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க தோணுதுல. அவர் வந்து விமர்சிக்கிறார். அவர் எதற்கான அவரை தனக்கு வந்து சீட்டு தேவைங்கிறதுக்காக அவர் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பாரு. அதனால வந்து அவரை கடந்து போயிடணும். இப்போ இவர் இல்லாம நாளைக்கு இது இல்லாம நீ எந்த நடிகன் கட்சி ஆரம்பிச்சு பெரியார் தூக்கிட்டு வந்தாலும் நாங்க எதிர்ப்போம். நாளைக்கு சிவகார்த்திகன் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, அஜித்குமார் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, தனுஷ் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, பெரியாரை தூக்கிட்டு வந்தா நாங்க எதிர்ப்போம். முன்னாடி வந்து பெரியாரை ஆதரிச்சாரு, இப்ப எதற்கு சீமான் எதுக்கு எதிர்க்கிறா அப்படின்னு கேக்குறாங்க. பெரியாரை எதிர்க்க ஆதரிச்சாருன்னா அவர் ஆதரிச்சப்போ அவர் எந்த கட்சியில பயணிச்சாரு, எந்த இயக்கத்துல பயணிச்சாருன்ட்டு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். திராவிடர் கழகத்துல பயணிச்சாரு, பெரியாரை ஆதரிச்சாரு. பிறகு 2009 இனப்படுகொலைக்கு பிறகு தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து பெரியாரை அவர் ஏற்கல. அப்படி இருக்கும்போது தனக்குன்ட்டு ஒரு சூழல் வரணும். இப்ப பெரியாரை எதிர்க்கணும்னா அவர் இங்க வலுவா கட்டமைச்சிட்டாங்க. இப்ப அவரை வலுவா கட்டமைச்சவரோ நம்மளை எதிர்க்கணும்னா நம்மளும் வலுவான ஒரு சூழ்நிலைக்கு வரணும். இப்ப 2017 காலகட்டங்கள்ல இருந்து நாம் தமிழர் கட்சி லேசா பெரியாரை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டு, பெரியார் ஈவே ராமசாமி எதிர்க்க ஆரம்பிச்சுட்டு, இன்னைக்கு தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு தேர்தல் ஆணையத்தால ஒரு அபிஷியலா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதோ அன்னைக்கு முழுமையா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டு, இதை வந்து கூர்ந்து கவனிக்காம அன்னைக்கு ஆதரிச்சு பேசிட்டாரு, அன்னைக்கு பெரியாருக்கு மனவணக்கம் செஞ்சுட்டாருன்னு சொல்லி இந்த திராவிடர்கள் வந்து ஒரு மாத்தி பேசுறாங்க, ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க பாக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பெரியார் ஒரு வலுவான சக்தியை இவங்க கட்டமைக்கும் போது தானும் ஒரு வலுவான சக்தியா மாறின பிறகுதான் பெரியாரை எதிர்க்கணுங்கிற ஒரு நிலைப்பாடை நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்துல எடுத்துட்டு, அதனாலதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிய பிறகு பெரியாரை நாம் தமிழர் கட்சி எதிர்த்தது இதான் முக்கிய காரணம். இனி பெரியாரை நடிகர் விஜய் எதிர்த்து வந்தாலும் சரி அவர் எதிர்ப்போம். அவர் திராவிடமும் தம் தேசமும் ஒண்ணுங்கிறாரு. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எப்படி ஒரு தூய குடிநீரும் ஒரு சாக்கடி ஒன்னாகும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். பெரியார்ட்ட இருந்து அவர் கொள்கையை எடுக்கிறாரு, நாங்க பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. இப்ப கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னா அப்ப பெரியார்ட்ட இருந்து பகுத்தறிவு எடுத்துக்கலாம். அப்ப பகுத்தறிவு எடுத்துக்கிறேன்னு சொன்னா பகுத்தறிவுனா என்ன? எது சரி தவறு என்று தெரிந்து செயல்படுறதுதான் பகுத்தறிவு. அப்படியா இருந்தா பெரியார்ட்ட இருந்து பகுத்தறிவு கொள்கையா எடுத்திருந்தா நீங்க ஏன் 2வது மாநாட்டுக்கு விஜய் நடந்து போற அந்த நடைமேடையில நீங்க ஏன் மாட்டு கோமியத்தை தெளிக்கணும்? இதெல்லாம் பகுத்தறிவா? பந்தக்கால் போட்டு நீங்க ஐயரை கூப்பிட்டு நீங்க வந்து மந்திரம் ஓதுறது வந்து பகுத்தறிவா? அடுத்த நாள் மழை பெய்யக்கூடாதுன்ட்டு தேங்காயில வந்து சூடத்தை ஏத்தி கீழே வெத்தலை வச்சு அப்படியே சுத்தி வந்தாங்க, இது பகுத்தறிவா? மரத்து மேல ஏறுறது பகுத்தறிவா? மத்தவங்க வந்து தரைக்குறைவா பேசுறது பகுத்தறிவா? இல்ல. அவங்கள்ட்ட பெரியார்ட்ட இருந்து அவங்க என்ன கொள்கை எடுத்திருக்காங்கன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் வந்தா எதிர்ப்போம், பெரியாரை எடுத்துட்டு வந்தா எதிர்ப்போம். நீ அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசனை முதன்மைப்படுத்துறியா, உன்னை ஆதரிப்போம். நீ தமிழ் தேசியத்தை முதன்மைப்படுத்துறியா, உன்னை ஆதரிப்போம். இப்பயும் சொல்றேன், நீ தமிழ் தேசியத்தை முதன்மைப்படுத்தினா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கும். நீ திராவிடத்தையும் திராவிட தலைவர்களையும் நீ எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கடுமையா எதிர்க்கும். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சீமான வந்து RSS ஓட சைக்குலின்னு சொல்றதுக்கு முதன்மையான காரணம் வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி, ஏன் தமிழ் தேசியத்தை வச்சு திராவிடத்தை வீழ்த்த முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. அண்ணன் சொன்னதோட டோன் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எந்த பிராமண கடப்பாறையால என் தமிழ் இனத்தை வீழ்த்தினாயோ, என்ன சொன்னாங்க, நீ வந்து கோயிலுக்குள்ள போகாத, அங்க பிராமணன் இருக்கான், கோயிலுக்குள்ள போகாதன்ட்டு என்னையே தான் போக வேணாம்னு சொன்னாங்களே தவிர, பிராமணன் அந்த கோயில் அதிகாரத்துல இருந்து நீ பிராமணர்களை வந்து நீ வெளியேற்ற.
சரியா? அப்படி இருக்கும்போது என்னோட குலதெய்வ வழிபாடெல்லாம் வந்து மறைஞ்சு போச்சு. என்ன கோயிலுக்குள்ள போகாத, என்ன கோயிலுக்குள்ள போகாதன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் கோயில் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? பிராமணனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதுக்காக திமுக அரசு என்ன கொண்டு வந்திருக்கு? இந்த அறநிலையத்துறை கொண்டு வந்திருக்கு. அப்ப என்ன கோயிலுக்குள்ள போகாதன்னு சொன்னதுனால நான் என்னுடைய குலதெய்வ வழிபாடே மறந்துட்டேன். அதனாலதான் நான் சாய்பாபாவை இன்னைக்கு கும்பிட்டு இருக்கேன். எங்களுடைய மதுரை வீரனையும் இது போன்ற சாமிகளை கும்பிடாம நான் இன்னைக்கு சாய்பாபாவை வழிபட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அப்ப என்ன கோயிலுக்குள்ள போக என்னன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஏன்னா இங்க பிராமணாதிக்கம் இருக்கு அப்படின்ட்டு. நாங்க வந்து 75 வருடம் ஆகுன்னு சொல்றீங்களா திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றி. பெரியார் பிறந்து 100 வருடம் ஆகுது. பெரியாரோட சித்தாந்தத்தை யாராலுமே அழிக்க முடியாதுங்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் நான் வெளிப்படையாக கேட்கிறேன், ஒரு ஆதிக்குடி பறையர் ஏன் ஒரு கோயிலுக்குள்ள போக முடியல? ஒரு ஆதிக்குடி தேவேந்திர குல வேளாளர் ஏன் ஒரு கோயிலுக்குள்ள போக முடியல? இல்ல பிசியில உள்ளவங்க யாரும் கோயிலுக்குள்ள போக முடியல? பிராமணர்கள் மட்டும்தான் இன்னைக்கு பூஜை செய்யப்படுது. இப்ப இதுக்கெல்லாம் வந்து பதில் இருக்கா? இல்ல. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ பிராமணத்தாலே என்னை வீழ்த்தின, நான் அதே பிராமணத்தை கொண்டு நானும் உன்னை வீழ்த்துவேன். ஏன்னா பாரதி இவர்கள் பார்ப்பான்னு சொல்றாங்க. அப்போ பாரதியை கொண்டு வீழ்த்துவேனுங்கிறத அப்படி சொல்லியிருப்பாங்க. அதை இவங்க வந்து புரிஞ்சிக்காம மாற்றி திருத்தி இவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இவ்வளவு மறுப்பா சொல்றீங்களா? அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் எதுக்கு RSS மேடை விஜிலுங்கிற அமைப்புல எதுக்கு ஏறி பேசணும்? வேற மேடைகளே இல்லையா சீமானுக்கு? அதாவது எப்படின்னா, விஜில்ங்கிறது ஒரு RSS அமைப்புங்கிறத விட அது ஒரு இலக்கிய அமைப்பு. அங்க யார் வேணா போயிட்டு பேசலாம். திராவிட இயக்கத்தில் உள்ளவங்க பேசியிருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ளவங்க பேசியிருக்கிறாங்க, எல்லாரும் அதுல வந்து பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அங்க பேசினாருங்க விட அங்க யாரை பத்தி பேசினாரு அப்படிங்கிறது தான் சிக்கல். இவங்க பெரியாரை முதன்மைப்படுத்திட்டு இருக்கிற சூழல்ல, பெரியார அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு இருக்கிற சூழல்ல இங்க பாரதிய கடத்தப்பட்டோன்னே, அப்ப பாரதிய நம்ம கடத்தக்கூடாது, இவனை உடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கின்னு கட்டமைக்கிறாங்க. இப்ப சங்கின்னு கட்டமைக்கிறது யாருன்னா ஆளும் ஆட்சியாளர்கள் கட்டமைக்கிறாங்க. அதிமுகவினர் லேசா பேசுறாங்க. இன்னும் குறிப்பா பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து சீமான் ஒரு சங்கி, ஏன்னா அவர் RSS மேடையில பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதே தமிழக வெற்றி கழகத்தை நான் என்னன்னு கேட்கிறேன்னா, அப்ப 2014 விஜய் அவர்கள் போயிட்டு ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சாங்களா, அப்ப ஒரு மூத்த சங்கியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க தோணுதுல. இப்போ இந்த அஜித்குமார் வந்து காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டோன்னே, சிபிஐ வந்து RSS பிஜேபியோட கைக்குலியா தான் இருக்கு, அதுக்கு ஏன் நீங்க அஜித்குமார் வழக்கை மாத்துறீங்க அப்படின்ட்டு அண்ணன் விஜய் அவர்கள் கேட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டாங்க. இதே கரூர் வழக்குல தன்னுடைய வழக்கை வந்து மாநில அரசு விசாரிக்க கூடாது, சிபிஐக்கு மாத்துங்க, என்னுடைய கரூர் வழக்கை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதோர்ஜனா கோரிக்கை வைத்தார். அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அஜித்குமார் படுகொலைக்கு சிபிஐ வந்து RSS கைக்கூலின்னு சொன்ன இவங்க இப்போ தன்னுடைய வழக்குக்கு என்ன சொல்றாங்களா, இல்லை நீங்க சிபிஐக்கு தான் மாத்தணும், சிபிஐ தான் உண்மையா விசாரிப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப RSS பிஜேபியோட கைக்குலியா இருக்கிற சிபிஐயோட நீங்க நட்புறவு வச்சுக்கிறீங்களா? அப்ப அன்னைக்கு RSS-ஓட கைக்குலியா பிஜேபியோட கைக்குலியா சிபிஐ இருக்குன்னு சொன்ன நீங்க, உங்களுடைய வழக்குக்கும் RSS-ஓட கைக்குலி இது பிஜேபியோட கைக்குலியா தானே சிபிஐ இருக்கு. அப்போ உங்களோட வழக்கு மட்டும் நீங்க ஏன் கோரிக்கை வச்சீங்க? அப்ப நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்க பாக்குறீங்களா? அப்ப நீங்க பாஜகவோட இணக்கமா போறீங்களா? அப்படி பார்த்தா சீமான் வந்து இப்ப சங்கின்னு இவங்க சொல்றதை பார்த்தா திருப்பரங்குன்ற பிரச்சனையை சீமான் அவர்கள் எதிர்த்தாங்க. SIR யாரு கொண்டு வந்தன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தாங்க. அதை சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்தாங்க. திருப்பரங்குன்ற பிரச்சனை பத்தி திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்ட்டு சொன்ன இவரு தமிழக வெற்றி கழகம் திருப்பரங்குன்றத்தை பத்தி வாயை திறந்தாங்களா? ஒருத்தரும் திறக்கல. யாராச்சும் அதுல உள்ள லொயாலமணியோ இல்ல ராஜ்மோகன் அவர்களோ ஏதாச்சும் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டாங்களா? பேசல. அதே மாதிரி SIR-க்கு 9.5 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் விஜய் 9.5 நிமிஷம் பேசியிருப்பாரு. அதுல பாஜக தான் SIR-ஐ கொண்டு வராங்க, அவங்க தான் இது வந்து வட இந்தியர்களோட வாக்கு சேர்ப்பதற்காக பாக்குறாங்க அப்படின்ட்டு பேசியிருப்பாங்களா? பேசல. அப்போ இதெல்லாம் பேசாத பொழுது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் சம்பவத்திற்கு பிறகு உங்களுடைய முழு நிலைப்பாடு பாஜக மீதான, உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக மீதான ஒரு சாப்பிட்டு காணர் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. அப்ப நீங்களும் சங்கியா மாறிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க தோணுது. நான் எந்த விதத்திலையும் நான் பாஜக கூட கூட்டணி வைக்கல. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே நிலைப்பாட்டுல தான் இருக்கேன். ஆனா நான் தமிழின படுகொலையை வந்து அன்னைக்கு நிகழ்த்தினது திமுக, காங்கிரஸ் அரசு, அதுக்கு ஆதரவு தெரிவிச்ச திமுக, அதை வேடிக்கை பார்த்தது அதிமுக, பாஜக. ஒரு தமிழின படுகொலைக்கு பிறகும் நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சிருக்கீங்க 2014. 2011 நீங்க வந்து அதிமுகவுக்கு வாக்குக்கிட்டு இருக்கீங்க. 2021 சைக்கிள்ல போயிட்டு நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க ஒரு இனப்படுகொலைக்கு பிறகும். ஆனா நீங்க மாத்தி ஓட்டு போட்ட காலங்கள்ல நான் ஒரே நிலைப்பாட்டில் நின்று பல வழக்குகள் வாங்கி நாங்க சிறையை சந்திச்சு தொடர்ந்து களத்தில் நின்று இருக்கோம். இப்படி தொடர்ந்து களத்தில் நின்று இருக்கவங்களை வந்து அவங்க விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இணையதள அரசியல் தான். ஒரு சின்னதா எடிட் பண்ணி போட்டு சங்கியா மாறிட்டாரு அப்படின்ட்டு அவங்க வேணா ட்விட்டர்ல போடலாம், ஃபேஸ்புக்ல போடலாம், யூடியூப்ல போடலாம். ஆனா மக்கள் கள அரசியலுங்கிற பொழுது நாம் தமிழர் கட்சியை இங்க யாராலும் வந்து அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அவர்கள்ட்ட கொள்கை கோட்பாடு இல்லை. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க 2026 மாறப்போகுது. இன்னும் பிப்ரவரி மார்ச் தான், அதுக்கப்புறம் தெரிய போகுது. நான் வேணா சொல்றேன், அவர் அதிகபட்சம் 5.5% மேல வாக்கு வாங்க மாட்டார். இப்ப அவருக்கு விழ போற வாக்கு வந்து ரசிக மனப்பான்மையில உள்ள ஒரு வாக்கு.
நல்ல அரசியல் புரிதல் உள்ள ஒருத்தன் இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பான், இல்லைன்னா இந்த ஏஎஸ்எஃப் இது மாதிரியான கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கு, அவங்க என்ன கம்யூனிஸ்டுக்கு வாக்களிப்பாங்க. தலித்தியம் பேசுகிற இளைஞர்கள் வந்து ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க, இப்படிதான் வாக்களிப்பாங்க. இங்க பார்த்தா விஜய் அண்ணனுக்கு மட்டும்தான் இங்க ரசிகர்கள் இருக்காங்கன்னா கிடையாது. அஜித்துக்கும் இருக்காங்க, சிவகார்த்திகனுக்கும் இருக்காங்க, சூர்யாவுக்கும் இருக்காங்க, எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்க. இவருக்கு இருக்க ரசிகர்கள் வந்து வெளிப்படையா தெரியுறாங்க. நீங்க வேணா வச்சுப்போமே, இவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வந்து விஜய் தாண்டிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. முதல் மாநாட்டுல 8 லட்சம் பேர், 2வது மாநாட்டுல 3 லட்சம் பேர், இப்ப கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 11 லட்சம் பேர். வர முடியாம இன்னும் ஒரு 5 லட்சம் பேர் வச்சுப்போம், 16 லட்சம் பேர். அப்ப 16 லட்சம் தான் விஜயனுடைய வாக்கா அப்படின்னு கேட்க தோணுது. 2021 நம்ம 31 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். 2024 விஜயோட ஆதரவு பெற்று நீங்க வந்து மைக்கு சின்னத்தை வச்சு நீங்க விஜயோட ஆதரவு பெற்று நீங்க வாக்கு வாங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா நமக்கு 6 லட்சம் வாக்கு தான் உயர்ந்திருக்கு. அப்படி பார்த்தா 6 லட்சம் வாக்கு தான் விஜயனுடைய வாக்கா அப்படின்னு கேட்க தோணுது. முதல்ல களத்துல வந்து நிக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து இப்போ 234 தொகுதிக்கு நம்ம வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அங்க 234 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லை, மாவட்ட செயலாளர் தண்டை நடக்குது, ஒன்றிய செயலாளர் தண்டை நடக்குது. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உட்கட்சி பிரச்சனை பேசி முடிச்சுட்டு வெளில வரணும். நேற்று பார்த்தா ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய காரை மறைச்சு இங்க வந்து பல பிரச்சனை நடக்குது, புதுசா வந்தவங்களாம் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஐயா செங்கோட்டையன் அவர்கிட்ட குறை சொல்றாங்க. அவருடைய மனநிலை என்னன்னா, டே நானே புதுசா தாண்டா கட்சிக்கு வந்துட்டு இருக்கேன், என்னட்ட ஏன்டா சொல்றீங்க அப்படின்ட்டு அவர் நினைச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசா வந்து ஒரு குழந்தை அனுபவப்படணும், அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் விமர்சிக்கணும். அது வரைக்கும் தான் கெத்து மத்தவங்களாம் வெத்து அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஜூன் 3ஆம் தேதி இல்லைன்னா ஒரு 5ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அரசியல் வேண்டாம் அண்ணனே போதும் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு அவங்க படம் நடிக்க போயிடுவாங்க. நம்ம திருப்பி போராட்ட காலத்துக்கு வந்துடும். அவ்வளவுதான். நன்றி.